தலை தப்பியது. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் கலையார்வம் மிக்கவர். தம்முடைய வசந்த மண்டபத்தின் ஒரு புறத்தில் ஒரு கலைக்கூடத்தை அமைத்தார். அக்கூடத்தில் சிறந்த சித்திரங்களை வரையச் செய்தார். இதற்காக வடக்கே இருந்து ஒரு சித்திரக்காரனை வரவழைத்தார். அவன் ஓவியக்கூடத்தில் எழில் மிகுந்த பெண்களின் முன்புற தோற்றங்களை சித்தரித்தான். இவை பார்ப்பதற்கு தத்ரூபமாக இருந்தது. அரசரும் அவற்றைக் கண்டு வெகுவாக பாராட்டினார். சித்திரக்காரனுக்கு கர்வம் தலைக்கேறியது. நான் வரைந்துள்ளது போன்ற ஓவியங்களை தென்னகத்திலுள்ள எந்த கலைஞனாலும் வரைய முடியாது என்று பெருமையுடன் கூறினான். இந்த வார்த்தைகள் தெனாலிராமனுக்கு வருத்தத்தை அளித்தது. இந்த ஓவியனுக்கு இத்தனை அகம்பாவம் கூடாது என்று நினைத்து அவனை அடக்க விரும்பி, ஐயா ஓவியரே, நீங்கள் வரைந்தது தத்ரூபமாக இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் முன்புற தோற்றத்தை தானே வரைந்துள்ளீர்கள், பின்புற தோற்றத்தை காணவில்லையே என்றான். அதை கேட்டதும் ஓவியன் ராமனை ஏற இறங்க பார்த்தான். உனக்கு கலைஞானம் இருந்தால் இப்படி கேட்டிருக்க மாட்டாய். முன்புற தோற்றத்திலிருந்து பின்புற தோற்றத்தை உன் கற்பனை கண்ணால் தான் காண வேண்டும் என்று கூறினான். ராமன் கேட்டது மன்னருக்கு கூட சங்கடமாக இருந்தது. அதனால் அவர், ராமா, உனக்கு விகடம் மட்டுமே தெரியும். இதை தவிர வேறு என்ன தெரியும்? ஓவியத்தை கண்டு ரசிக்க தனி மனோபாவமும் கற்பனை வளமும் தேவை. அது உன்னிடம் இல்லை என்று கூறினார். மன்னரே சொல்லிவிட்டதால் ராமனால் ஒன்றும் பேச முடியவில்லை. மௌனமாகச் சென்று விட்டான். சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் திடீரென்று மன்னரிடம் ராமன் வந்தான். அரசே, இப்பொழுது நான் ஓவியக் கலையை நன்றாக கற்றுக்கொண்டேன். வடநாட்டு ஓவியன் வரைந்திருக்கும் ஓவியத்தை விட மிகவும் சிறப்பான ஓவியங்களை என்னால் தீட்ட முடியும். தாங்கள் அனுமதி அளித்தால் என் திறமையை காட்டுகிறேன் என்றான். அரசரும் உண்மையாக இருக்கும் என்று அனுமதி அளித்தார். வடநாட்டு ஓவியன் வரைந்த ஓவியங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டான். ராமன் அங்கெல்லாம் ஒரு கை, ஒரு கால், ஒரு கண், ஒரு காது என்று ஒன்றுக்கொன்று தொடர்பின்றி ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு இடத்தில் தீட்டினான். ராமன் வரைந்த ஓவியங்களை காண இராயர் வடநாட்டு ஓவியக்காரனுடன் வந்தார். அவர்களுடன் மந்திரி பிரதானிகளும் மற்ற கலைஞர்களும் ஓவியத்தை பார்க்க வந்தனர். சுவரில் இருந்ததை பார்த்தும் மன்னருக்கு அடங்காத ஆத்திரம் மேலிட்டது. ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியாக வெவ்வேறு இடத்தில் கிறுக்கப்பட்டிருந்தது. அதனால், ராமா, இதென்ன கூத்து, ஒவ்வொரு அங்கம்தானே இருக்கிறது, மற்றவை எங்கே என்று கோபத்துடன் கேட்டார். அதற்கு ராமன், அரசே, தெரியும் அங்கங்களை தவிர தெரியாதவை யாவும் அங்கங்கு மறைந்திருப்பதாக பாவனை. இதை சாதாரண கண்கொண்டு பார்க்க முடியாது. கற்பனை கண்ணால் தான் காண வேண்டும் என்றான். இதை கேட்டதும் மன்னருக்கு சிரிப்பு வந்தாலும் நன்றாக தீட்டப்பட்டிருந்த சித்திரக்கூடத்தை பாழ்படுத்தி விட்டானே என்ற ஆத்திரம் மேலோங்கியது. அத்துடன் ராமனின் குறும்புத்தனம் அளவுக்கு அதிகமாவதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவனுடைய தலையை உடனே வெட்டிவிடுங்கள் என்று ஆணை பிறப்பித்தார். ராமனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்ற இருந்தவர்கள் ஏற்கனவே அவனால் சவுக்கடிப்பட்டவர்கள். அவர்களுக்கு நீண்ட நாளாகவே ராமனின் மீது வஞ்சம் இருந்தது. அதை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு இது சரியான வாய்ப்பாகிவிட்டது. ராமன் யோசித்தான், இவர்களிடம் சிறிதும் கருணையை எதிர்பார்க்க முடியாது. அதனால் தந்திரத்தால் தான் இவர்களிடமிருந்து தப்ப வேண்டுமென்று உறுதி செய்து கொண்டான். அதனால் அரசரிடம், அரசே, தங்கள் கட்டளைப்படி எனக்கு தண்டனை நிறைவேற்றட்டும். ஆனால் சாகும் முன் என் இறுதி ஆசை நிறைவேற தாங்கள் தான் அருள வேண்டும். நான் இவ்வளவு காலம் சூரிய பகவானை வணங்கியதில்லை. அதனால் நீரில் கழுத்தளவு வரை நின்று சூரிய பகவானை தியானித்தபடியே நான் இறக்க விரும்புகிறேன். நான் சூரிய பகவானை வணங்கி தொழுத பின் வெட்டுங்கள் என்று கூறிய பிறகுதான் உங்கள் காவலாளிகள் என் தலையை வெட்ட வேண்டும். இதற்கு உத்தரவிடுங்கள் என்றான். சாக போகிறவனின் கடைசி ஆசைதானே என்று மன்னரும் அவ்வாறே உத்தரவிட்டார். தெனாலிராமன் ஆற்றில் இறங்கி கழுத்தளவு நீரில் நின்றார். அவன் தப்பிவிடாதவாறு 2 காவலாளிகளும் இருபக்கத்திலும் நின்றிருந்தனர். ராமன் சூரிய பகவானை வணங்குபவனைப் போல பாவனை காட்டிக் கொண்டிருந்தான். 2 காவலாளிகளும் தத்தம் கையில் நீளமான பட்டா கத்தியுடன் காத்திருந்தனர். அவன், வெட்டுங்கள் என்று சொன்னால் போதும். உடனே அவன் தலையை வெட்டிவிட தயாராக இருந்தனர். தெனாலிராமன் திடீரென்று, வெட்டுங்கள் என்று கூறிவிட்டு சட்டென்று தன் தலையை நீருக்குள் மூழ்கவிட்டான். அவ்வளவுதான்.
காவலாளிகள் வீசிய பட்டாக்கத்தி ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டது. மன்னர் முன் தெனாலிராமன் சென்றதும் அவர் வியப்புற்றார். அரசே, ஒரு சித்திரக்கூடச் சுவர் அலங்கோலமானதை விட ஒரு விகடகவியின் உயிர் பெரிது இல்லையா? இதை நினைத்துதான் நான் தலை தப்பி வந்தேன் என்றான். மன்னரிடம் நடந்ததை விவரமாக கூறினான். அதை கேட்டு மன்னர் ராமனின் ஆற்றலை தன்னுள் புகழ்ந்து அவனை மன்னித்தார்.